Hi, good morning. This is Kartishwari. Welcome back to our next session. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு PWM டெக்னிக் வச்சு எல்இடி பிளிங்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். PWM அப்படின்னா என்ன, எதனால் அந்த PWM பார்க்க போகிறோம், அதனால என்னென்ன யூஸு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து PWMங்கிறது பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிறது. மாடுலேஷன் அப்படின்னாலே ரெண்டு சிக்னலை சூப்பர் இம்போஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் மாடுலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு சைன் வேவையும் ஒரு ரெஃபரன்ஸ் வேவும் ஒரு கரியர் வேவும் எடுத்து சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த பல்ஸ் இன் ஃபார்மில் சிக்னல் கிடைக்குது. ஸோ இதை வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனால் நமக்கு என்ன யூஸு அப்படின்னா, ஒரு லைட்டை நம்ம எரிய வைக்கும்போது அந்த லைட்டு வந்து நல்ல பிரைட்டாக பிளிங்க் ஆகணும், இல்லை வந்து ஒரு ரொம்ப மினிமமாக பிளிங்க் ஆகணும், இல்லை ஒரு 75% பிரைட்னஸ் இருந்தால் ஓகே, 30% பிரைட்னஸ் இருந்தால் ஓகே, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஈவன் இந்த நைட் லேம்ப்லலாம் நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த லைட்டை ஆன் பண்ணுறது, நைட் லேம்பாக இருந்தால் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதெல்லாம் நம்ம கூகுள் அசிஸ்டண்ட் மூலமாக கூட பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைட்டுடைய பிரைட்னஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ அதுக்கு இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனில் ஆன் டைம் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எவ்வளோ டூரேஷனுக்கு உங்களுக்கு, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 100%ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆன் ஆகணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன டினோட் பண்ணுன்னா 50% ஆனில் இருக்கணும், 75% ஆனு, 25% ஆனு அப்படிங்கிறத தேர்ட் ஒன் டினோட் பண்ணுது. டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேர்ன் ஆன் டைம் டிவைடட் பை டேர்ன் ஆன் ப்ளஸ் டேர்ன் ஆஃப் டைம், இதுதான் சொல்கிறது டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த டியூட்டி சைக்கிளை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு லைட்டை நம்ம எரிய வைக்க போகிறோம். அந்த லைட்டை எரிய வைக்கிறதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் எல்இடியை எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு சிக்னல் அனலாகில் இருக்கிறத நம்ம டிஜிட்டல் இன் மீன்ஸாக கொண்டு வர போகிறோம். அனலாக் சிக்னலை ஒரு ஸ்கொயர் வேவாக, இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அனலாக் இன் சிக்னலை நம்ம என்ன பண்ண போகிறோம், சைனசாய்டலாக உள்ளதை ஒரு ஸ்கொயர் வேவாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த ஸ்கொயர் வேவ் சிக்னலாக மாற்றுறது. அதுலேயும் என்னது, அந்த ஸ்விட்ச் டைமை பொறுத்து, ஆன் ஆஃப் பேட்டர்னை பொறுத்து நமக்கு ஆன் ஆக போகுது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வோல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 0ன்னு சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்கோம், லைட்டு எரியாது. ஸோ அடுத்து நம்ம சப்ளை கொடுத்தோன்னா அதுக்கு தேவையான சப்ளை 5 வோல்ட்னா 5 வோல்ட் அந்த சப்ளை கிடச்சிருச்சுன்னா அந்த பல்பு எரியும். ஸோ இதுதான் நார்மல் பேட்டர்ன். அந்த பல்பு இன்பிட்வீன் அந்த 0லேருந்து 5 வோல்ட்டுக்கு நடுவில் எரியணும், ஒரு 2.5 வோல்ட்டில் எரியணும், இல்லை ஒரு 3.7 வோல்ட்டில் எரியணும். இஸ் இட் பாசிபிள்? அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா இது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா எஸ், அதுவும் நம்மளால் பண்ண முடியும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த PWM டெக்னிக்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஆன் டைம் உடைய டூரேஷன், அதாவது இங்கே பார்த்தோம் இதுதான், அதாவது ஆன் ஓஎன் ஆன்னு இருக்கிறது தான் ஆன் டைம். அந்த ஆன் டைம் உடைய டூரேஷன் தான் பல்ஸ் வித் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ அந்த பல்ஸ் வித்தை நம்ம மாடுலேட் பண்ணலாம். மாடுலேட்னா என்ன, யூ கேன் சேஞ்ச் த பல்ஸ் வித். அதை வந்து 50%ஆகவும் கொடுத்துக்கலாம் ஆன் டைமை, 75% இல்லை 25% இல்லை ஃபுல் பிரைட்னஸ் வேணும் 100% அப்படி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை பொறுத்து நமக்கு என்ன இருக்க போகுது, அந்த பிரைட்னஸ் ஆஃப் தி லைட்டு இருக்க போகுது. அதுக்கு பேசிக் எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம், ஒரு எல்இடியுடைய பிரைட்னஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே எப்படி கோடிங் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ 0 to 5 வோல்டேஜ் சப்ளை, 0% டியூட்டி சைக்கிள்னால் நம்மளுக்கு என்ன இருக்கும், அனலாக் ரைட்டில் 0ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியும் வந்து 0% டியூட்டி சைக்கிள் பல்ஸ் வித் கிடைக்கும். ஸோ லைட் எதுவுமே எரியாது.
அடுத்து 25% டியூட்டி சைக்கிள் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாக் ரைட் 64 அப்படின்னு கொடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50% டியூட்டி சைக்கிள் கொடுக்கணுன்னா அனலாக் ரைட் 127 கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தட் 100% டியூட்டி சைக்கிளாக இருந்தால் அனலாக் ரைட் 255 கொடுப்போம். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம எழுதும்போது எப்படி சொல்லுவோம் 0 to 255 256 வரையிலும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அதனால் அதை 0 to 255 எடுத்துக்கிட்டு ஸோ 50% இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அனலாக் ரைட் 0, அனலாக் ரைட் 64, அனலாக் ரைட் 127 அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய பிளிங்கிங் 25% இல்லை 50% இல்லை 75% இல்லை 100%ங்கிறது கிடைக்க போகுது. இதுக்கு வந்து ஒரு நார்மலாக எப்படி இருக்கும், ஒரு பேசிக் சர்க்யூட் எப்படி இருக்கும், இந்த இருக்கிற பல்பு, இந்த பல்பை வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது, இதை வந்து நம்ம க்ளோ பண்ண வைக்க போகிறோம். இதை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணா டசன்ட் மேட்டர். ஸ்விட்ச் இருக்குது, ஆன் பண்ணால் ஆன் ஆக போகுது, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆக போகுது. எவ்ரிபடி கேன் டூ தட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஷுட் ஆல்வேஸ் ஷோ த டிஃப்ரென்ஸ். அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த லைட்டை ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம், இந்த பிரைட்னஸில் நமக்கு ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நம்ம போகிறோம் பல்ஸ் வித் மாடுலேஷன். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன். நார்மலாக ஒரு பல்ப் எப்படி இருந்திருக்கும், அடுத்து ஒரு 50% டியூட்டி சைக்கிள் கிடைக்கும்போது எப்படி இருந்திருக்கும், ஒரு ஃபுல் டியூட்டி சைக்கிள் கிடைக்கும்போது அதனுடைய பிரைட்னஸ் எப்படி இருந்திருக்கும் ஒரு பல்புக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளில் இந்த பவர் பாயிண்டில் இந்த லாஸ்ட் இது இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ ஸ்ட்ரைட்டாக பிடபிள்யூஎம் வந்துடும். இப்போ இந்த பிடபிள்யூஎம்மில் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், A0 கொடுத்துருக்கேன். A0 என்னுடைய எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதர் எண்டை கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கோடிங் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன், இந்த பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அப்போ இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு இந்த பிரைட்னஸை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 செகண்ட்க்கு ஒரு தடவை, அதாவது எவ்வளோ செகண்ட்ஸ்னு உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கோடிங்கில் 30 மில்லி செகண்ட் இருந்ததுனால நான் இப்போ 30 மில்லி செகண்ட்ங்கிறத சொல்கிறேன். பட் என்ன ஆகுது, ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இதனுடைய பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கோடிங்கில். ஸோ இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, இது நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அரினோ போர்டு இருந்து ஒரு எல்இடியை ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளிங்கிங் வந்து அப்படியே ஃபேட் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைட் எந்த அளவுக்கு ஃபேட் ஆகுது, லைட் எந்த அளவுக்கு பிரைட்டாக எரியுதுங்கிறத ரியல் டைமாக பார்க்கலாம். இந்த இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஹேண்டெல்லாம் பிளாக் இன் கலரில் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பிரைட்னஸ் கிடைக்க அந்த பேக் ஹேண்ட் வந்து ஃபுல்லாக க்ரீனாக தெரியும். ஏன்னா நம்ம இங்கே க்ரீன் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஃபேட் ஆக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பிரைட்னஸ் கம்மியாகி அந்த பேக் ஹேண்ட் ஃபுல்லாக பிளாக்காக, பட் அந்த பல்ப் மட்டும் லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இங்கே விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதனுடைய கோடிங் பார்க்கலாம். என்னுடைய கோடிங்கில் என்ன பார்க்க போகிறோம், A0ங்கிற பின்னில் தான் நம்ம எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த பின்னை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். அதை வாய்ட் செட்டப்லையும் பண்ணிக்கலாம். ஃபார் அ சேஞ்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை இங்கே எல்இடி வாய்ட் செட்டப் மேலே குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படின்னு போட்டு எல்இடி பின் A0 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எல்இடி பின் A0ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து வாய்ட் செட்டப்பில் எந்த நீடும் இல்லை, அதான் இங்கேயே கொடுத்துட்டோம். அதனால் இங்கே வந்துட்டோம் வாய்ட் லூப்புக்கு. வாய்ட் லூப்பில் நமக்கு என்ன பண்ணணும், எல்இடியுடைய பிரைட்னஸ் உங்களுக்கு 0லேருந்து 255 வரையிலும், அதாவது 0 PWMலேருந்து 100% PWM வரையும் கிடைக்கணும். ஸோ 100% PWMமாக இருந்தால் 255. அப்போ அந்த ஒவ்வொரு கவுண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ என்ன லூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் I = 0, I <= 255, I ++ வரையிலும் நமக்கு என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஐங்கிறத நம்ம என்ன அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்,
இங்கேயே இன்டீஜர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இந்த பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் இன்சைட் ஆட் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஐஎன்டி அப்படின்னு போட்டு இன்டீஜர்னு போட்டு இல்லை நீங்கள் இங்கே while loop அடுத்து int I செமிகோலன் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா ஃபார் int I equal to 0 செமிகோலன் I less than or equal to 255 I plus plus அப்படின்னு கொடுத்துட்டு அனலாக் ரைட் என்னது ஏன் அனலாக் ரைட் அனலாக் பின் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ரைட் ஆகணும். அங்கே டிஜிட்டல் யூஸ் பண்ணால் டிஜிட்டல் ரைட் கொடுப்போம். இங்கே அனலாக் யூஸ் பண்ணுறதுனால அனலாக் ரைட். அந்த பின் என்னது A0. அப்போ என்ன A0 ஆஃப் அவுட்புட்டு நம்ம அங்கே கொடுப்போம். இல்லை ஹைன்னு கொடுப்போம். இங்கே ஹை கொடுக்க தேவையில்லை. எதை பொறுத்து நமக்கு வரணும் இந்த இன்க்ரிமெண்ட் ஆகிற ஃபார் லூப்பை பொறுத்து வரணும். அப்போ ஹைங்கிறது தேவையில்லை. ஹைன்னா ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், நமக்கு அது நீட் இல்லை. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு பிடபிள்யூஎம் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக அனலாக் ரைட் A0, I அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து டிலே 30 மில்லி செகண்ட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அந்த டிலே 30 மில்லி செகண்டை நான் இந்த கோடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமாண்ட் லைன் ஆக்கியிருக்கேன். இப்படி டபுள் ஸ்லாஷில் போட்டால் அந்த லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. கமாண்ட் லைனில் போட்டிருக்கேன். ஸோ அந்த டிலே 30 மில்லி செகண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்லி செகண்ட் கேப்பில் அடுத்த கவுண்ட்டு வரும். 0ங்கிற கவுண்ட்டில் என்ன ஆகும், 1ங்கிற கவுண்ட்டில் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு அந்த 30 மில்லி செகண்ட் கேப்பில் அந்த எல்இடியுடைய பிளிங்கிங் டிவியேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து என்னென்னா ஒரு எல்இடி மினிமமாக எரிஞ்சு நல்ல மேக்ஸிமம் பிரைட்னஸ்க்கு நாட் ஒன்லி எல்இடி ஒரு பல்பை எடுத்துக்கோங்க. மினிமம் பிரைட்னஸ்லேருந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ்க்கு எப்படி எரியும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார் லூப். அப்போ மேக்ஸிமம் பிரைட்னஸ்லேருந்து மினிமம் பிரைட்னஸ்க்கு எரியணுன்னா என்ன பண்ணுவோம், அப்போ இது உல்டாவாக பண்ணிக்கணும். ஸோ இந்த 255லேருந்து நம்ம 0 வரையிலும் டிக்ரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் பிரைட்னஸ்லேருந்து மினிமம் பிரைட்னஸ் அப்டைன் ஆகும். அதை தான் வந்து இந்த ஃபார் லூப்பில் டினோட் பண்ணியிருக்கோம். அனலாக் ரைட் A0 இதுலேயும் டிலே 30 மில்லி செகண்ட் அப்படின்னு எடுத்து நம்ம கோடை டம்ப் பண்ணியிருக்கோம். அந்த கோடை டம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிளிங்கிங் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதை கம்ப்ளீட் பிரைட்னஸை நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். அந்த பேக் அண்ட் பிளாக் கலராக மாறும், அப்புறம் கம்ப்ளீட் க்ரீனாக மாறும். ஸோ இதுதான் ஃபேடிங் எல்இடி பிரைட்னஸ் கண்ட்ரோல் எல்இடி டெக்னிக்கு. ஸோ பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இது நாட் ஒன்லி பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணி ஒரு மோட்டரை எப்படி ட்ரைவ் பண்ணலாம், பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணி ஒரு ரோபோவை எப்படி ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு ரியல் டைம் அப்ளிகேஷனில் ஒவ்வொன்றா நம்ம இமேஜின் பண்ணலாம். இது ஒரு சின்ன அப்ளிகேஷனாக எல்இடி எடுத்திருக்கோம். இந்த செஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் செஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.